Hi guys, welcome to Vadana Production channel. ஸோ இப்போது நம்ம ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். க்ரீன் பிரியாணி செய்ய போகிறோம். இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுங்கிறத பார்க்கலாம். ஸோ 1/2 kg சிக்கன், சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, நல்ல ஸ்லைசஸாக வெட்டின ஆனியன், க்ரீன் சில்லி டொமேட்டோ, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா அண்ட் பிரியாணி ஸ்பைசஸ். இதெல்லாம் வச்சு தான் க்ரீன் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஓகே, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். க்ரீன் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு புதினா மல்லி எடுத்து போட்டுக்கணும். மிக்சியில் ஒரு 5 பச்சை மிளகா காரத்துக்காக போட்டாச்சு. இதை நல்லா சாஃப்டாக லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், ஒரு பெரிய டீஸ்பூன் நெய், இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸை அது கூட போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனோன்னு ஆனியன் போட்டுக்கலாம். இது வந்து பேச்சுலர் ஈஸியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் இதில் ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது பெஸ்ட் ரெசிபி, இந்த சிக்கன் பிரியாணி. இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச புதினா மல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ அந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு கரம் மசாலா, இப்போ நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அந்த மசாலாவில் கிண்டி விட்டு சிம்மில் வச்ச உடனே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சிக்கனில் விடுற தண்ணியும் மசாலாவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி இப்போ வந்துடுச்சு. ஸோ சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான டைம். ஸோ இப்போ நம்ம போட்டுக்க சீரக சம்பா சிக்கன், அந்த மசாலா எல்லாமே சேர்த்து கிண்டி விட்டுக்கணும். 1/2 கிலோ பிரியாணிக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ பிரியாணியை வேக விட்டுணும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விசில். இப்போ நம்ம 65க்கு மிக்சிங் ரெடி பண்ணுறோம். அதுக்கு என்னென்னா மிளகா பொடி கொஞ்சமாக
கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகா பொடி, ரவை லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணுறோம் 65க்கு. நான் வந்து காஷ்மீரி மிளகா பொடியோட பவுடர் லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதில், அப்போ கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படிங்கிறனால. மோர் தென் ½ அன் ஹவர் இந்த மசாலா வந்து 65 மசாலா வந்து மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் கொஞ்சமாக அதை ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த 65 நல்லா காஞ்சிருச்சு. 65 போடலாம். நான் ஷாலோ ஃப்ரைங்கிறது முழுவாது, பாதி தான் 65 இருக்கும். ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி திருப்பி விட்டுக்கலாம். சிரிச்ச எமோஜி போட்டு இப்போது 7 மினிட்ஸ் கழிச்சு 65 நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. விசில் வந்து தம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ரீன் சிக்கன் பிரியாணி ரெடி.